ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மது நவீன் vlog சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் பிளானோட டே 2 தான் வந்து பார்க்க போறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னருக்கு என்ன மாதிரியான ஃபுட்லாம் வந்து எடுத்துக்க போறோம், அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றோம், அது எவ்வளோ குவான்டிட்டிஸ்ல வந்து எடுத்துக்க போறோம் அப்படிங்கிற ஃபுல்லா வந்து இந்த வீடியோல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னெல்லாம் வந்து எடுத்துக்க போறோம் அப்படின்னு வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான டயட், அது எப்படி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோவாகும் அண்ட் டே 1ல என்னெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம டே 2ல என்னெல்லாம் வந்து எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து காலையில் குடிச்சிக்கோங்க. அது எப்போவுமே வந்து மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பொரியல் மாதிரி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ பொரியல் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே அன்றைக்கி வந்து எடுக்கக்கூடாது, இந்த மஞ்சள் பூசணிக்காய் மட்டும்தான் வந்து எடுக்கணும். ஸோ அதை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து தோலோடு வந்து சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து அதோட தோல் பிடிக்காது அப்படிங்கிறக்காட்டி அதை தோல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு நீட்டாக இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து இதில் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு லோ கலரி ஃபுட் தான். ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அடிக்கடி உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இதை வந்து பொரியல் மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக எப்போ போல் ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஞ்சள் பூசணிக்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் வந்து சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே வந்து சேர்த்த வேண்டியதில்லை. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா காய் நல்லா வந்து வெந்து வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் தேங்காய் பூ எதுவுமே வந்து சேர்த்தக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை வந்து அதோட தோலெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக லைட்டாக வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிரும். இதை அப்படியே அந்த பொரியலுக்கு மேலே வந்து தூவி விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மெயினாக டயட்டில் வந்து தேங்காய் அதிகமாக வந்து சேர்த்திக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்ஷனலாக நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இந்த கடலமுத்தை வந்து சேர்த்தும் போது அதோட டேஸ்ட்மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப சூப்பராகவும் வந்து இருக்கும். ஸோ அதை போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து மேஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக வந்து மேஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பவுல் அளவுக்கு, அதாவது 250 கிராம்ஸ் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். இது கூட ரைஸ் எதுவுமே வந்து எடுத்துக்கக்கூடாது. வெறும் இந்த மஞ்சள் பொரியல் மாதிரி வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் 3 to 4 hours வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கு இடையில நீங்கள் வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து குடிக்கணும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மங்கூழ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ கம்பு பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல அடிக்கணமாக தான் பாத்திரம், எங்கிட்ட வந்து பாத்திரம் இல்லாதங்காட்டி நான் குக்கர்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் வந்து இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்சோம் இல்லையா அந்த கம்பு, அதை நல்லா வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. கெட்டி ஆகக்கூடாது, அதனால் கைவிடாமல் அப்படியே வந்து கலக்கிட்டே இருங்க. இது நல்லா வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அப்படியே வந்து கூழ் மாதிரி வந்து ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும், களி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். எனக்கு ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு வந்து வேணும் அப்படிங்காட்டி நான் டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட தயிர் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து ஒரு கூல் கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குடிக்கிற மாதிரி வந்து இருக்கணும். அதே மாதிரி இதோட குவான்டிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா வந்து கூல் மாதிரி வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து சைட் டிஷ் வேணும் அப்படின்னா தேங்காய் துவையல் மாதிரி வந்து ரெடி பண்ணி அது கூட வந்து எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வெறும் வந்து கம்பங்கூழ் மட்டும்தான் அன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்டு அப்படி இல்லைனா வந்து ஏதாவது நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து போகா உப்புமா, அதாவது அவல் உப்புமா தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி வந்து சிவப்பு அவல் தான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா வந்து பொழு பொழுன்னு இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய்
காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு, கொஞ்சமாக வந்து கடலமுத்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், பீன்ஸு, பட்டாணி வேணாலும் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வந்து கொஞ்சம் வேகணும், அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் வந்து சேர்த்திட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா காய் நல்லா வந்து வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, தண்ணிலாம் வந்து வற்றி காய் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அவல், அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அந்த காய், அந்த மசாலாலாம் அந்த அவல் கூட வந்து சூப்பராக வந்து செட் ஆயிரும். கடைசியாக இது கூட நீங்கள் வேணும்னா லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக வெஜிடபிள் அவல் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும், அதோட குவான்டிட்டி வந்து ஒரு பவுல் வந்து இருக்கணும். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அதே சமயம் இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட், அடிக்கடி வந்து டயட்டில் வந்து சேர்த்திக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டே 2க்கான மெனு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னருக்கு என்னெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ குவான்டிட்டி வந்து எடுத்துக்கிட்டோம், அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட் டயட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து குவான்டிட்டி தான் வந்து டயட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டயட்ல நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லா வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், டெய்லி வந்து தண்ணி வந்து குடிக்கணும். காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிட்டு படுங்க. அதே மாதிரி மற்ற நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் ஆவது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம இந்த டயட்ல வந்து பாத்துக்கணும். அதுதான் வந்து மெயின், ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வந்து தண்ணி வந்து குடிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல டே 3யோட மெனு வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.